यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்ராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள்: நம்முடைய பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகளுக்கு பல்வேறு திவ்ய தேசங்களின் மகா பிரசாதம் சமர்ப்பணம். ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோவில்களில் விசேஷ சேவை. வானமாமலை திவ்ய தேசத்தில் மிக விமர்சையாக நடைபெற்ற ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம். இனி விரிவான செய்திகள். நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் சிஷ்யரான ஸ்ரீ ஜெயந்த் அவர்கள் சமீபத்தில் சாலிகிராம க்ஷேத்திரமான பாலமுக்திநாத்திற்கு சென்றிருந்தார். நேற்றைய தினம் அவர் நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகுரு யத்ராஜ ஜீய சுவாமிகளுக்கு முக்திநாத்திலிருந்து முக்தி நாராயண வஸ்திர பிரசாதம், மாலை பிரசாதம் மற்றும் திரு விக்கிரகங்களை சமர்ப்பித்தார். மேலும் அதிக மாசத்தை முன்னிட்டு ஸ்ரீ பட்டாபிராமர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகங்களையும் சமர்ப்பித்தார். அனைத்து பிரசாதங்களையும் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகள் லோகக்ஷேமத்திற்காக பிரார்த்தித்து கொண்டார். திருநாகை மற்றும் தஞ்சை மாமணி கோவில் திவ்ய தேசங்களிலிருந்து அங்கிருந்த அர்ச்சகர்கள் நம்முடைய பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகளுக்கு மகா பிரசாதத்தை சமர்ப்பித்தார்கள். நாம் இருக்கும் இடத்திற்கே அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் பிரசாதத்தை அனுப்பியுள்ளதை நினைத்து ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகள் மனம் நெகிழ்ந்து மகிழ்ச்சி அடைந்தார். நம்முடைய பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகள் 2023ஆம் ஆண்டு மே மாதம் துவாரகையில் ஸ்ரீ ராமானுஷரின் ஸ்டாச்சு ஆஃப் கம்பேஷன் என்கிற திவ்ய திருமேனியை பிரதிஷ்டை செய்துள்ளார். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்கு வந்து ஸ்ரீ ராமானுஷரை தரிசித்து செல்கிறார்கள். தற்போது அந்த ராமானுஷருக்கு ஒரு பவ்யமான சிலா மண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. அதன் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் சில நாட்களில் அந்த மகா மணிமண்டபம் தயாராகிவிடும். அந்த பணிகளின் ஒரு பார்வை இதோ உங்களுக்காக. திருநாராயணபுரத்தில் இப்போது ஸ்ரீ செல்வப்பிள்ளைக்கு பல்லவோற்சவம் நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் திருவாய்மொழி கோஷ்டி பாராயணம் மற்றும் சாட்டுமுறை நடைபெற்றது.
வாருங்கள் இப்போது அந்த திவ்ய சேவையை காணலாம். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. यतिराजा भक्ति न्यूज चैनल. சுவாமி எறும்பியப்பா நமக்கு நிச்சயப்படுத்துகிறார். எங்கே அப்படின்னாக்கா வரவரமுனி சதகம் எறும்பியப்பா சாதிச்சு வரவரமுனி சதகம் 59வது ஸ்லோகம். அஸ்மாத் பூயாம் ஸ்வமசி விவிதான் ஆத்மன சோதயித்வா பத்மாபர்த்துஹு பிரதிதினமிக பிரேஷயன் பிராபிருத்தானி அப்படிங்கிறார். பத்மாபர்த்துஹு சுவையன் திருவின்மணாளன் அந்த எம்பெருமானுக்கு பிரதிதினமிக பிரேஷயன், ஒவ்வொரு நாளும் பிரேஷன்னா ப்ரெசன்டேஷன் கிஃப்ட்டுன்னு அர்த்தம். ஒரு நாளும் மணவாள மாமுனிகள் இன்னைக்கு இந்த ஆத்மாவை கொண்டு வந்து உனக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன், இன்னைக்கு இந்த ஆத்மாவை கொண்டு வந்து கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு பிரதி தினமும் பெரிய கோயில் மங்களாசாசனம் பண்ண போகும் பொழுது சிஷ்யர்கள் புடைசூழ தான் அவர் போவார். பிருத்தியகி நித்தியான பாயிபிகின்னு அது இதே எறும்பியப்பா. அனபாயர்களாக இருப்பார்கள் வரவரமணி பிருத்தியர்கள். அந்த வரவரமணி பிருத்தியர்கள் புடைசூழ தான் இவர் போவார். அப்படி போகும்பொழுது மங்களாசாசனம் பண்ணும் பொழுது பெரிய பெருமாள் கிட்ட அவர் கணக்கு சொல்லுவாராம். நித்தியப்படிக்கு கணக்கு. என்ன கணக்கு அப்படின்னாக்கா, எனக்கு நீ பிரபன்னபாக சாத்தி விட்டியேப்பா, இன்னைக்கு இந்த ஆத்மாவெல்லாம் உன்னுடைய திருவடிக்கு கொண்டு வந்து மங்களாசாசன பலர்களாக ஆக்கியிருக்கேன். இன்னைக்கு ஒரு 10 பேர் ஆக்கியிருக்கேன், நேற்றுக்கு ஒரு 15 பேர், இன்னைக்கு ஒரு 10 பேர் அப்படின்னு நித்தியப்படிக்கு கணக்கு சொல்லுவார் அவர். பெருமாள் அப்பேற்பட்ட பறையை கொடுத்ததுக்கு இவர் பறை கொடுக்கறதுன்னா இப்போதான் கொஞ்சம் முன்னாடி அடியேன்னு சொன்னேன், ஒரு சபதம் போல் எடுத்துக்கிறது தான். அப்படி அந்த சபதம் மாதிரி எடுத்துண்டு என்னது அப்படின்னாக்கா, இத்தனை ஆத்ம லாபத்தை கொண்டு வந்து பெரிய பெருமாளுடைய திருவடிகளில் சமர்ப்பிச்சுடணும், பிரசன்டேஷனாக கொடுத்தார் அப்படின்னு எறும்பியப்பா சொல்றார். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன.
கர்நாடகாவின் பஞ்ச நாராயண க்ஷேத்திரங்களில் ஒன்றான தொண்டனூரில் ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீ நம்பி நாராயண சுவாமிக்கு சிறப்பான துளசி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இப்போது அந்த திவ்ய சேவையை காணலாம். கிருஷ்ணரின் பல புகழ்பெற்ற க்ஷேத்திரங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் உள்ள ராஜமன்னாகுடி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் ஏகாதசியை முன்னிட்டு திருக்கோவில் பிராகாரத்தில் எம்பெருமான் புறப்பாடு கண்டருளினார். அந்த கண்கவர் கோபாலனை இப்போது நாமும் சேவிக்கலாம், வாருங்கள். வானமாமலை திவி தேசத்தில் நேற்று ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ வரமங்கை மற்றும் கோதா தாயார் சமேத ஸ்ரீ தெய்வநாயக பெருமானின் புறப்பாடும் நடைபெற்றது. வாருங்கள், இப்போது அந்த திவ்ய சேவையை காணலாம். ஸ்ரீரங்கம் திவி தேசத்தில் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு இப்போது பூச்சாற்று உள்கோடை உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் 4ஆம் நாளான நேற்று முன்தின சேவையை தரிசித்து தாயாரின் திருவருளுக்கு பாத்திரமாகலாம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் ஏகாதசியை முன்னிட்டு பெருமானுக்கு விசேஷ புறப்பாடு நடைபெற்றது. வாருங்கள், இப்போது அந்த கிருஷ்ணரின் திவ்ய சேவையை கண்டு தன்யராகலாம். நம்முடைய எதுகிரி எத்ராஜ மடத்தின் ஃபேஸ்புக், யூடியூப் சேனலிலும் எத்ராஜா பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திர தாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் சுவாமி ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம் என்ற கிரந்தத்திலிருந்து 61வது ஸ்லோகம் முதல் 65வது ஸ்லோகம் வரை ஸ்ரீ ஊவே இளையவெல்லி சடஜி சுவாமி அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று சனிக்கிழமை, வைகாசி மாதம் 30ஆம் தேதி, ஜூன் மாதம் 13ஆம் தேதி, 2026ஆம் வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ரித்து, ரிஷப மாசம், கிருஷ்ணபக்ஷம், திரையோதசி திதி, கிருத்திகை நட்சத்திரம்.
இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜ ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो।